ஏன் பாய், இந்த வாழ்க்கையில எவனுமே சந்தோஷமா இருக்கிற மாதிரியே தெரியலையே. இந்த வாழ்க்கையே இப்படித்தானா? இப்படிதானா? எப்படி ராஜேஷ்? இல்ல பாய், நம்ம சின்ன பிள்ளையா இருந்தோம். 10வது மட்டும் கஷ்டப்பட்டு படி, வாழ்க்கை நல்லா இருக்கும்னாங்க. நம்மளும் கஷ்டப்பட்டு படிச்சோம். அதுக்கப்புறம் 12வது எப்படியாவது கஷ்டப்பட்டு பாஸ் ஆயிரு, வாழ்க்கையில சந்தோஷமா இருக்கலாம் நாங்க. நம்மளும் முக்கி தூக்கி படிச்சு பாஸ் ஆயிட்டோம். அதுக்கப்புறம் என்னன்னு பார்த்தா, நீ காலேஜுக்கு போய் படிச்சு வெளியில வந்தனாதே சந்தோஷமா இருக்கலாம் நாங்க. நம்மளும் கடனை உடனே வாங்கி ஒரு காலேஜ்ல சேர்ந்து அந்த படிப்பையும் முடிச்சோம். அதுக்கப்புறம் என்ன சொல்லிட்டாங்க, ஒரு நல்ல வேலைக்கு போனாத்தே நீ சந்தோஷமா இருக்கலாம் நாங்க. நம்மளும் ஃபைல் எடுத்துக்கிட்டு ரோடா அலைஞ்சு தெரிஞ்சு ஒரு வேலையிலேயே சேர்ந்துட்டோம். கடைசி என்ன சொல்லிவிட்டாங்க, ஒரு கல்யாணத்தை பண்ணு, அப்பதான் உன் வாழ்க்கை சந்தோஷமா இருக்குன்னு சொன்னாங்க. சரின்னு கல்யாணம் பண்ணவன்ட்ட போய் கேட்டா அவனும் சந்தோஷமா இல்லைன்றான். எனக்கு ஒரு டவுட் பாய், அப்ப யாருதான் சந்தோஷமா இருக்கா, எப்பதான் சந்தோஷமா இருப்போம்? அட அது எல்லாத்தையும் விடுங்க. இந்தா சாப்பிடலாம்னு வாங்கிட்டு வந்தேன். பார்க்க காயா இருக்கு, அறுத்தா உள்ள பழமா இருக்கு. இது காயா பழமானே எனக்கு குழப்பமா இருக்கு. நாங்க சாப்பிடுங்க. இப்படியே வாழ்க்கையில ஃபுல்லாமே குழப்பமாவே இருக்குங்க. இப்ப இதுதானே உங்களோட குழப்பம். உங்களுக்கு இப்ப தெளிவாவே புரிய வைக்கிறேன் பாருங்க. தம்பி ராஜு, ஒரு நிமிஷம் இங்க வாயா. அண்ணே சொல்லுங்கண்ணே. ராஜேஷ், அந்த மாம்பழத்துல ஒரு பீஸ் எடுத்து ராஜு கொடுங்க. அண்ணே மாம்பழம் விடுறீங்க, புளிக்குது. விடு, எல்லா மாம்பழமா இன்னைக்கு சாப்பிட்டு போய் வேலையை பார்ப்போம். சரிண்ணே, தேங்க்ஸ்ண்ணே. கேட்டுக்கிட்டீங்களா? இப்ப அப்படியே இருங்க ஒரு நிமிஷம். தம்பி ஆரிஃப், ஒரு நிமிஷம் இங்க வாயா. சொல்லுங்கண்ணே. ராஜேஷ், அந்த மாங்காய் எடுத்து ஆரிஃபா கொடுங்க. என்னண்ணே மாங்கான்னு சொன்னீங்க, இனிக்குது. சில மாங்காய் இன்னைக்குதான் செய்யுது, அதுக்கு என்ன பண்றது? சரி விடு, சாப்பிட்டுட்டு வேற ஏதாவது ஒர்க் இருந்துச்சுன்னா பாரு. என்ன பாய், அவன் புளிக்குதுன்றான், இவன் இனிக்குதுன்றான். இதுதான் ராஜேஷ் யதார்த்தம். நம்ம ரெண்டு பேர்த்திட்டையும் ஒரே பொருளை தான் கொடுத்தோம். ஆனா ராஜிட்ட கொடுக்கும் பொழுது அதை மாம்பழம்னு சொல்லி எதிர்பார்ப்பு அதிகப்படுத்தி கொடுத்தோம். அதுல கொஞ்சோண்டு புளிப்பு சோந்தனா என்னென்ன புளிக்குதுன்னு டாப்ல. இதே இது ஆரிஃப்ட அதை மாங்கான்னு சொல்லி எதிர்பார்ப்பு அதிகப்படுத்தி கொடுத்தோம். கொஞ்சோண்டு இனிப்பு சோந்தனா என்னென்ன இனிக்குதுன்னு டாப்ல. இந்த மாதிரிதான் நம்மளோட வாழ்க்கையில நடக்கக்கூடிய சில விஷயங்களுக்கு நம்மளை சுத்தி உள்ளவங்க எல்லாமே அவங்களோட எதிர்பார்ப்பை திணிச்சு வச்சிருக்காங்க. எப்போ அந்த எதிர்பார்ப்பு நிறைவேறலையோ அப்போதைக்குதான் நம்ம ஏமாற்றமாவும் வெறுமையாவும் உணர்றோம். இதுல இருந்து என்ன கத்துக்கணும்னா, நம்ம எப்ப எதிர்பார்ப்பை குறைக்கிறோமோ அப்பதான் ஏமாற்றமும் குறையும், நம்மளை சுத்தி நடக்கக்கூடிய விஷயங்கள் சந்தோஷமாவும் தெரியும். கரெக்டா சொன்னீங்க பாய். இனிமே வாழ்க்கையில ஃபியூச்சரை பத்தின எதிர்பார்ப்பை குறைச்சிக்கிட்டு அன்னன்னைக்கு என்ன நடக்குதோ சந்தோஷமா ஏத்துக்கிட்டு போயிட்டே இருக்கணும்.